அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைவு ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருமங்கள யோகமாக செயல்பட போகுதுங்க. இந்த குருமங்கள யோகம் மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசினா சொல்லணுமா, புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புதன் பகவான் அறிவுக்கு காரகன், கல்விக்கு காரகன். அதே நேரத்தில் அந்நிய தேசம் வரைக்குமே எங்கே போனாலும் அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு பேரும் புகழும் உருவாக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி நேயர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களால் அதிகமாக மற்றவங்களை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் யாராலும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடந்ததாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு, அதாவது கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எல்லாமே ஒரு 5-6 வருஷ காலகட்டமாக ஒரு போராட்டங்கள் நோக்கி உங்களுடைய பயணங்கள் எல்லாமே முடிஞ்சது. ஆனால் அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா இப்போ இந்த 1 வருஷ காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா எதிர்பார்ப்பு தான் இருக்குதே தவிர மாற்றங்கள் பெரிய அளவில் நடக்கலை. ஆனால் இந்த எதிர்பார்ப்பான இந்த நேரத்துலங்க வரக்கூடிய இந்த ஜூலை மாதம், அதாவது இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேசத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போது அந்த விரயஸ்தானத்தில் பயணம் ஆனாலும் அந்த இடத்துல விரையாதிபதி ஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அப்போது இந்த 2 பேருடைய இணைவு, அதாவது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமாக அமையப்போகுது. 12ஆம் இடம் தானே, மறைவு ஸ்தானம் தானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறது, அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி. அதாவது பார்க்கும் இடத்திற்கு எத்தனை பாவங்கள் இருந்தாலும், பாவியோட கிரக நிலைகள் இருந்தாலும் அதைய புனிதமாக்கக்கூடிய சக்தி அதாவது குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் முழு சுபர் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குரு பகவான் குருமங்கள யோகத்தோட உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்தை பார்வையாக 5ஆம் பார்வையாக பார்க்குறது. அந்த 4ஆம் இடங்கிறது என்னங்க, அதாவது வீடு, மண்மனை, வண்டி, வாகனம் எல்லாத்த விட சுகஸ்தானம்னு சொல்லுவோம். மனசு, நம்மளுடைய மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியும், மற்றவங்க கிட்ட சரியாக பேசவும் முடியும். அப்படிங்கிறதுனால கடந்த காலத்தில் கேது வேற அந்த இடத்துல இருந்தது. அப்போது மனக்குழப்பம், தீராத கடன் தொல்லை, தீராத மன வருத்தங்கள், யாரை நம்புகிறோமோ அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்தில் நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. கடைசியில் பார்த்தோம்னா அந்த உதவி செஞ்சு அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள், மன வருத்தங்கள் எல்லாமே சந்திச்சது உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சிலர் மிதுனராசி நேயர்கள் வீடு கட்டலாம்னு கட்டியிருப்பீங்க, முழுமையாக கட்டி கூட முடிச்சிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல குடியிருக்க முடியல, இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், பூர்வீக சொத்து இருக்குது அந்த இடத்துல இருக்க முடியல, அந்நிய தேசத்தில் நம்ம ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்த இடத்துல பார்த்தோமா ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியல, இடமாற்றம், தாவு மாற்றம், திசை மாற்றம், ஆக மொத்தத்தில் அதாவது ஒரு மன அமைதியாக ஒரு நிலையாக இருந்து ஒரு வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டதுங்க. ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருமங்கள யோகத்தோட, ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் எதையுமே உஷ்ண கிரகம்னு சொல்லுவோம், நெருப்பு கிரகம்னு சொல்லுவோம், பூமிக்காரகன்னு சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் சகோதரக்காரங்களோட அதாவது செவ்வாய் பகவான் தான். அதே நேரத்தில் பெண்ணுக்கு அதாவது கலஸ்திரக்காரகனே செவ்வாய் பகவான் தான். சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவி, அதாவது ஒரு பெண் ஜாதகம் எடுத்துட்டோம்னா கணவன் ரொம்பவுமே நீங்கள் அவரை விரும்பி
திருமணம் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன வருத்தங்கள் ஏற்பட்டு அதனால் 2 பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதாவது நம்மக்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லையே. ஏன்னா அதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாகுது. எதிர்பார்க்குற எதையே சொன்னாலும் அது வெறுப்பாக்குது. அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி பிரிந்த குடும்பம் ஒற்றுமையாக இணைவாக சேரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குருமங்கள யோகம். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்தை இந்த குரு பார்க்குதுங்க குருமங்கள யோகத்தில். அப்படின்னா அதாவது கடன் பிரச்சனைகள், நெருக்கடி தொல்லைகள். இன்றைக்கி ஒரு லோனே எடுத்திருப்பீங்க, அந்த லோன் கட்ட முடியாமல் அதாவது அதில் பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு லோன் எதிர்பார்ப்பீங்க, ஒரு வீடு கட்டலாமுன்னு, கடைசியில் பார்த்தோம்னா அந்த லோன் இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து இன்றைக்கி இருந்த பணம் செலவாகி போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக கோர்ட்டு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல், எதிர்பாராத ஒரு மற்றவங்களால் ஏற்பட்ட தொல்லைகள், அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 45 நாள். ஆக மொத்தத்தில் இந்த 1.5 மாத காலகட்டத்துக்குள்ள நீங்கள் சரியான முடிவில் ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுங்க. சிலருக்கு வேலை இழப்புகள் வந்திருக்கும். ஒரு இடத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வேலையே போச்சுங்க, வேலையே முடிஞ்சு போச்சு. நான் 20 வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இன்றைக்கி 40 45 ஆகி போச்சு. இந்த வயசில் ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டுருச்சு. இந்த 50 வயசு காலகட்டத்துக்குள்ளே நான் ஒரு புதுசாக ஒரு வேலை தேட முடியுமா? எல்லாம் யாரை நம்பினா அந்த இடத்துல மோசங்கள் நடந்துருச்சு. இன்றைக்கி இருந்த சொத்தும் போச்சு, நிம்மதியும் போச்சு. இன்றைக்கி ஆக மொத்தத்தில் ஒரு புது மனிதனா வாழணும்னா மனசில் பயமாக இருக்குதுங்க, பதட்டமாக இருக்குது. குழந்தைங்களை எப்படி கரை சேர்க்கறது, வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சு வர்றதுன்னு தெரியலைங்க. எதை தொட்டாலும் அது விரயமாக இருக்குது, எதை எதிர்பார்த்தாலும் அந்த இடத்துல ஏமாற்றமாக இருக்குது. உறவு முறையிலிருந்து நண்பர்கள் வட்டாரம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. கூட்டு தொழிலில் செஞ்சேன், கூட்டு தொழிலில் செஞ்சு கடைசியில் கூட்டாளி சரியான முறையில் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு, இன்றைக்கி கழட்டி விட்டு இன்றைக்கி தனிமையில் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டு போச்சுங்க. அப்படின்ட்டு மிதுன ராசினியர்கள் சிலர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை போக்கி தன்னால் முடியும், சாதிச்சு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. காரணம் என்னன்னா கரெக்டாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை 8ஆம் பார்வையை செவ்வாய் பகவான் பார்க்குது. ஆக மொத்தத்தில் அந்த 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத சில தூர பிரயாணங்கள், எதிர்பாராத அதாவது வெளிநாடு தொடர்பு, அந்நிய தேச பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவானும் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது அந்த 8ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு என்னென்னா மறைபொருள் சம்மந்தப்பட்டது. எதிர்பாராத அதாவது ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ஆரோக்கிய பாதிப்புகள், ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குதுங்க, கை கால் வலி, மருத்துவ பார்க்குறேன், மூட்டு வலி, முதுகு வலி, கண்ணுக்கு தெரியாத சில ஊதிரிகள் இருக்குது, மன சிந்தனை மாறி மாறி கொடுக்குது. ஆனால் அதனால் எதையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மருத்துவம் பண்ணுறோம், அந்த மாத்திரை சாப்பிட்டும் புரோஜனம் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், அவங்க சொன்னால் கேட்கலாமா, அப்படிங்கிறது தான் மனக்குழப்பங்கள் ஆகுதே தவிர ஆனால் எங்கே போய் புரோஜனம் இல்லைங்க, ஆரோக்கியமே மாதிரி இல்லைங்க. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவம் ஒரு இடத்துல போய் ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி வரக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசினியர்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து குரு மங்கள யோகத்தில் குரு பகவான் கரெக்டாக 9ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம்ங்கிறது அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத சில லாபங்கள், எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான முறையில் அமைய போகுதுங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க, வளர்ச்சி நிச்சயங்கிற அளவுக்கு இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் கூட காரிய தடைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் பெண் பார்த்தாலும் இல்லை பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த 1.5 மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு அமையும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக 12ஆம் இடத்துல தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. இந்த 1.5 மாத காலகட்டத்துக்குள்ள திருச்செந்தூர் மிதுன ராசினியர்களுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத வீடு கட்டுற யோகம், எதிர்பாராத ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் கிரயங்கள் ஆகக்கூடிய யோகம், ஏன்னா தடைகள் இருந்தது
தடைகள் நிவர்த்தியாகி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க. சரியான முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சிறப்பான எதிர்காலம் நிச்சயம் மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன். கோச்சார பலனுங்கிறது உங்கள் ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்குது, லக்னம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தெரிஞ்சுக்கோணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது எதிர்வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி எதிர்கால நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை அருமையான முறையிலும் சிறப்பான எதிர்காலம் அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.